வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். எல்லை பாதுகாப்பு படை எழுச்சி தினம் வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி. சென்னை கொளத்தூரில் நடைபெற்று வரும் நிவாரண பணி நேரில் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அடுத்த பருவமழைக்குள் தண்ணீர் தேங்காத சூழல் நிச்சயம் ஏற்படுத்தி தருவோம், அமைச்சர் சேகர் பாபு உறுதி. சென்னையில் இருந்து பெங்களூருக்கு 36 பயணிகளுடன் வந்த தனியார் பேருந்து திருப்பத்தூரில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. புதுச்சேரியில் நகராமல் நிற்கும் பெஞ்சல் புயல், பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கு எச்சரிக்கை. புயல் கரையை கடந்தும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அமெரிக்காவில் புதிய FBI இயக்குனர் நியமனம், இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரை நியமனம் செய்தார் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டிரம்ப். லக்னோவில் நடைபெறும் சையத் மோடி நினைவு சர்வதேச பேட்மிண்டன் போட்டி, இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இந்தியாவின் லக்ஷயா சென். இனி விரிவான செய்திகளை காணலாம். எல்லை பாதுகாப்பு படை எழுச்சி தினத்தையொட்டி பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் சர்வதேச எல்லையை பாதுகாக்கும் பணியை மேற்கொண்டு வரும் எல்லை பாதுகாப்பு படை சுமார் 2.65 லட்சம் வீரர்களுடன் உலகின் மிகப்பெரிய எல்லை காவல் படையாக விளங்குகிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 1ஆம் தேதி எல்லை பாதுகாப்பு படையின் எழுச்சி தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இன்று எல்லை பாதுகாப்பு படையின் எழுச்சி தினத்தையொட்டி பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், எல்லை பாதுகாப்பு படைக்கு எழுச்சி தின வாழ்த்துக்கள் என்றும் தைரியம், அர்ப்பணிப்பு மற்றும் இணையற்ற சேவை ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு முக்கியமான தற்காப்பு அமைப்பான எல்லை பாதுகாப்பு படை உள்ளது என்று பதிவிட்டுள்ளார். மேலும் அவர்களின் விழிப்புணர்வும் தைரியமும் நமது தேசத்தின் பாதுகாப்பிற்கு பங்களிக்கின்றன என்றும் எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். சென்னையில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்று வரும் நிவாரணப் பணிகளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆய்வின் போது பொதுமக்களை சந்தித்த முதலமைச்சர் பெஞ்சல் புயல் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது முதலமைச்சருடன் அமைச்சர்கள் நேரு, சேகர் பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கரையை கடந்தும் நகராமல் இருக்கும் பெஞ்சல் புயலால் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் நேற்று இரவு 10:30 மணிக்கு கரையை கடந்த நிலையில் தற்போது நகராமல் புதுச்சேரி அருகிலேயே நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த புயல் கடலூர், விழுப்புரத்தில் இருந்து கிழக்கில் 40 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும் நகராமல் இருந்து வருகிறது. இதனால் 5 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள புதுச்சேரியில் அனைத்து அரசு, தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் முகாம்களாக மாற்றப்படும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்தார். அடுத்த பருவமழைக்குள் தண்ணீர் தேங்காத சூழல் நிச்சயம் ஏற்படுத்தி தருவோம் என்று அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டிய நிலையில் சாலைகளில் மழைநீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் சுரங்கப்பாதைகள், மழைநீர் தேங்கிய பகுதிகள், குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்த மழைநீரை மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பட்டாளத்தில் அமைச்சர் சேகர் பாபு மழை பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், சென்னையில் ஒரு சில இடங்களில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்றும் அதிக திறனுள்ள 600 HP மின் மோட்டார்களை கொண்டு மழைநீர் வெளியேற்றப்படுகிறது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புயல் பாதிப்பை அரசு திறமையோடு எதிர்கொண்டது என்றும் மழைநீர் நின்றவுடன் ரூ.19 கோடியில் பணிகள் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரியை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நேரில் பார்வையிட்டார்.
சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் நாராயணபுர ஏரி நிரம்பி வழிந்ததால் இந்த ஏரியை பார்வையிட மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வருகை தந்திருந்தார். அப்போது மக்கள் நலம் கருதி மக்களை பாதுகாப்பாக இடத்திற்கு போகும்படி அறிவுறுத்தி அதன் பிறகு அந்த ஏரியின் கரையை உடைத்து கால்வாய் தண்ணீரை திறந்துவிட்டார். இந்த நிகழ்வில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ், மண்டல 14 மண்டல குழு தலைவர்கள் ரவிச்சந்திரன், மாமன்ற உறுப்பினர்கள் பாபு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பரணிபுத்தூர் ஐயப்பன் தாங்கல் பகுதியில் அமைச்சர் தாமு அன்பரசன் ஆய்வு மேற்கொண்டு பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கால்வாயில் முறையாக மழைநீர் செல்கிறதா என்பது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பெஞ்சல் புயல் காரணமாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் குன்றத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட ஐயப்பன் தாங்கல், பரணிபுத்தூர், கெருகம்பாக்கம், கொலப்பாக்கம் ஆகிய பகுதியில் மழை வெள்ளம் பாதிப்பு ஏற்படுவது வழக்கம். இந்நிலையில் மழை வெள்ளம் பாதிப்பை தடுக்கும் வகையில் கடந்த ஆண்டு பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கால்வாய் அமைக்கப்பட்டு மழைநீர் சீராக சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் பலத்த மழை பெய்து வருவதன் காரணமாக அமைச்சர் தாமு அன்பரசன் மழை வெள்ள பகுதிகளை ஆய்வு செய்தார். அப்போது பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கால்வாயில் முறையாக மழைநீர் செல்கிறதா என்பது குறித்து அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்தார். மேலும் மழைநீர் தேங்கக்கூடிய பகுதியில் மின் மோட்டார்கள் வைத்து அகற்றவும், மழைநீர் தேங்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் தாமு அன்பரசன் உத்தரவிட்டார். திண்டுக்கல்லில் பிறந்த சில மணி நேரங்களில் பெண் குழந்தையை குப்பையில் வீசி சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அண்ணா நகரில் அதிகாலை வழக்கம் போல் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் காலை எழுந்து வெளியில் சென்றுள்ளனர். அப்போது குடியிருப்புக்குள் அருகில் உள்ள முள்புதர் பகுதியில் குழந்தையின் முனங்கல் சத்தம் கேட்டுள்ளது. இதை பார்த்த அப்பகுதியை சேர்ந்த ஒருவர் தனது வீட்டில் இருந்து துண்டை எடுத்து வந்து குழந்தையை பாதுகாப்பாக எடுத்து நத்தம் அரசு மருத்துவமனையில் உள்ள குழந்தைகள் நலப்பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். அங்கு குழந்தைக்கு இன்குபேட்டர் மூலம் முதலுதவி சிகிச்சை அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிறந்து சில மணி நேரங்களே ஆன குழந்தையை புதருக்குள் வீசி சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் காலம் நெருங்க திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் விலக வாய்ப்புள்ளது என்று கோவில்பட்டியில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செம்மலை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செம்மலை பங்கேற்று பேசினார். அப்போது திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருந்ததாக வரலாறு கிடையாது என்றும் அது அதிமுகவிற்கு மட்டும்தான் உண்டு என்றும் 2014 நாடாளுமன்ற தேர்தலும் 2016 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று வெற்றி பெற்றது என்றும் அனைத்து தரப்பு மக்களும் திமுக ஆட்சியின் மீது வெறுப்போடும் கோபத்தோடும் இருப்பதுடன் எப்படியாவது திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை தெரிவித்துள்ளார். கோவில்பட்டியில் தனியார் தலைமை மருத்துவ அலுவலகத்தை காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவில்பட்டி மாவட்டம் மற்றும் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பொருளாளர் நகர தலைவர் அருப்பாண்டியன் தலைமையில் தனியார் மருத்துவமனை தலைமை மருத்துவரிடம் மனு வழங்கப்பட்டது. இந்த மனுவில் அலுவலர் காளியப்பன் பணி நேரத்தில் பணி செய்யாமல் இருந்ததை கண்டித்தும், பணி நேரத்தில் தனது மகனுடன் ஸ்கேன் எடுக்கும் அறையில் இருந்து கொண்டு பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டதை கண்டித்தும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தலைமை மருத்துவர் அறையினை முற்றுகையிட்டு தலைமை மருத்துவர் பாலகிருஷ்ணனிடம் மனுவினை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து ஸ்கேன் அலுவலர் காளியப்பன் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டால் அங்கிருந்து கலைந்து சென்றனர். காங்கிரஸ் கட்சியினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக அலுவலர் காளியப்பனிடம் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டதால் மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆமா, நீங்க மீட்டிங் தான் முக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க மீட்டிங்ல இருக்கேன் அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. சார் ஸ்கேன் எடுக்கணும் சார். இப்போ உடனே ஸ்டூடண்ட் சார், ஸ்கூல் பிள்ளைங்க 8 வயசு தான் ஆகுது. டாக்டர் பேசணும் போங்க. 8 வயசு பிள்ளைய வந்து அந்த டாக்டர் பார்த்துட்டு தான் சார் வரோம். அந்த டாக்டர் பேசுங்க, நான் பேசுறேன். அந்த டாக்டர் பார்த்துட்டு தான் இங்க வந்து ஸ்கேன் எடுத்துவாங்க. 5 மணி வரை இருப்பாங்க. நீங்க ஸ்கேன் எடுத்துவாங்கன்னா அந்த டாக்டர் சொல்ல போய் தான் இங்க வந்திருக்கோம். நீங்க வந்து எங்களுக்கு மீட்டிங் தான் நீங்க எங்களுக்கு மீட்டிங் தான் முக்கியம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய அலட்சியமான விஷயம் சார். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள 43 குடும்பங்களை இரவு நேரடியாக சென்று சந்தித்தார்.
ராணிப்பேட்டை மாவட்டம் கருவேடு ஊராட்சியில் கிராமத்தில் தாழ்வான பகுதியில் இருந்த 30 சாட்டைக்கார குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா நேரடியாக சென்று சந்தித்து அவருக்கும் அடிப்படை வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளதா என கேட்டறிந்தார். அதேபோன்று நெமிலி ஊராட்சி ஒன்றிய சித்தூர் ஊராட்சியில் தாழ்வான பகுதிகளில் இருந்த 13 குடும்பங்கள் வீடுகளில் இருந்து கொண்டுவரப்பட்டு தற்காலிக நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டு உணவு வழங்கப்பட்டு பாதுகாப்பாக இருந்து வருபவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா இரவில் பார்வையிட்டு மழை முடியும் வரை பாதுகாப்பாக நிவாரண முகாமில் இருக்க அறிவுரை வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் குற்றவாளியை சிறையில் அடைக்க சென்ற போது தப்பியோட முயன்ற இளைஞர் பாலத்தில் இருந்து கீழே விழுந்து எலும்பு முறிவு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் செயல்பட்டு வரும் நகைக்கடையில் கடந்த 28ஆம் தேதி இரவு வந்த 3 இளைஞர்கள் முகத்தை மறைத்துக் கொண்டு நகைக்கடை உரிமையாளரிடம் பணம் கேட்டு மிரட்டி அராஜகத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் ஆலங்குடி பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு மற்றும் பட்டுக்கோட்டை அன்பரசன் ஆகிய இருவரையும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஆலங்குடியில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுக்கோட்டை சிறைக்கு அழைத்து சென்ற போது ஆலங்குடி புதுக்கோட்டை சாலையில் மங்களாபுரம் அருகே வந்தபோது போலீசாரிடம் இருந்து தப்பியோட முயன்ற விஷ்ணு பாலத்திலிருந்து கீழே குதித்த போது வலது காலுக்கு மேல் எலும்பு முறிவு ஏற்பட்டது. அவரை மீட்டு ஆலங்குடி போலீசார் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் அன்பரசனை சிறையில் அடைத்ததோடு குற்றத்தில் ஈடுபட்ட மற்றொரு நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆலங்குளத்தில் வீட்டுமனை பத்திரம் பதிவு செய்து தருவதாக கூறி 1.28 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் அரிசி ஆலை அதிபர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். தென்காசி மாவட்டம் நெல்லை தென்காசி மெயின் ரோட்டில் குட்டி என்கிற ராஜலிங்கம் 2 ஏக்கர் நிலம் வைத்துள்ளார். அந்த நிலத்தை திருநெல்வேலி மேலப்பாளையத்தை சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் ஆல்பர்ட் மைக்கேல் ராஜ் என்பவரிடம் விற்பதற்காக விலை பேசியுள்ளார். இந்நிலையில் 2 ஏக்கர் நிலத்திற்கு ரூபாய் 1.28 கோடி பணம் ஆல்பர்ட்டிடம் பெறப்பட்டு அரிசி ஆலை அதிபரான வேல்முருகனிடம் கொடுத்து அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரம் பதியக்கூடிய வேளையில் ராஜலிங்கம் தனக்கு வரவேண்டிய பணத்தை தாருங்கள் கையெழுத்து போடுகிறேன் என கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த ஆல்பர்ட் மைக்கேல் ராஜ் அவரது மனைவி மற்றும் அவருடன் வந்தவர்கள் செய்வதறியாது வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ராஜலிங்கத்தை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தன்னுடன் வந்த நண்பரான அரிசி ஆலை அதிபர் வேல்முருகனிடம் பணத்தை கொடுத்து அனுப்பியதாக ஒப்புக்கொண்டார். பின்னர் போலீசார் விரைந்து சென்று வேல்முருகனை கைது செய்து அவரிடம் இருந்த ரூபாய் 1.28 கோடியை பறிமுதல் செய்தனர். கைது செய்த 2 மீதும் வழக்கு பதிவு செய்து தென்காசி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். கன்னியாகுமரியில் நடைபெற்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநாட்டில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் 24வது மாவட்ட மாநாடு 2 நாட்கள் நடைபெற்றது. மாநாட்டையொட்டி குமரி மாவட்டத்தில் குழித்துறை, பனமுச்சொடு, கொல்லங்கோடு ஆகிய 3 இடங்களில் இருந்து நாகர்கோவிலுக்கு கொடிமர பயணமும் தியாகிகள் நினைவிடத்தில் இருந்து தியாக ஜோதி பயணமும் நடைபெற்றது. மாநாட்டில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த மாநாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் 2 மாநிலம் எல்லையில் இருப்பதால் கேரளாவில் சாலைகள் சீரமைத்து பாதுகாப்பது போல தமிழகத்திலும் குண்டும் குழியும் இல்லாமல் சீரமைக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. உணர்விற்கு அரிசி இல்லாமலும் கால்நடைகளுக்கு வைக்கோல் இல்லாமலும் கோதாவரி ரகம் சார்ந்த நெற்பயிர் 35 நாட்களிலேயே நெற்கதிர்கள் திடம் இல்லாமல் இருப்பதால் பெரிய பண்ணை மவுடு கிராம விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தர்மபுரி மாவட்டம் தீர்த்தமலை அடுத்த பெரியப்பண்ணை மவுடு கிராமத்தில் சந்திரா, பழனிசாமி, கோபால், தங்கம் உள்ளிட்ட விவசாயிகளுக்கு சொந்தமான சுமார் 50 ஏக்கர் விவசாய நிலத்தில் கோதாவரி ரகம் சார்ந்த நெற்பயிர் பயிரிடப்பட்டுள்ளனர். 4 மாதத்தில் வளரக்கூடிய நெற்பயிர்கள் நிலத்தில் பயிரிடப்பட்டு 35 நாட்களே ஆன நிலையில் நெற்கதிர் வளர்ந்து வருவதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இருப்பினும் சுமார் 1 அடி உயரத்திலேயே வளர்ந்துள்ள பயிர்களில் நெற்கதிர்கள் திடம் இல்லாமல் இருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர்.
மேலும் ஏக்கருக்கு ரூபாய் 35,000 முதல் 40,000 வரை விவசாயிகள் செலவு செய்துள்ளதாகவும் வயலுக்கு 20 மூட்டைகள் நெல்மணிகள் இருக்க வேண்டிய நிலையில் தற்போது கோதாவரி ரகங்களால் ஏக்கருக்கு 1 மூட்டை வருமா என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து விதை நெல் வாங்கிய விதை கிடங்குக்கு சென்று முறையிட்ட விவசாயிகளிடம் கோதாவரி விதை நெல் நிறுவனத்திடம் தகவல் அளித்துள்ளதாகவும் விதை கிடைக்கும் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் என்றும், ஆனால் தங்களுக்கு இதுவரை எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டால் இணைப்பை துண்டித்து விடுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எது பண்ணாலுமே என்ன எதுனா ஹைட்டாக வளரல. ஒரு ஜானுக்கு மேலே பாருங்கள், கையில் இருக்கிற ஒரு நெல் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே காடு பூரா இப்படியே இருக்குது. 40,000க்கு மேலே நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். ஒரு ஏக்கராவுக்கு 7 ஏக்கரா நாங்கள் நெட்டிருக்கோம். 7 ஏக்கராவும் இதே மாதிரி இருக்குது. எங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் இருக்குது தெரியுங்களா? சாப்பாட்டு கூட நெல் இல்லை இந்த வருஷம். விலைக்கு வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எங்களுக்கு மாட்டுக்கும் புல்லு கிடையாது. இவ்வளோ நாங்கள் ஒரு ஆள் ஐட்டு நெல் வளரும் அந்த காட்டில். இந்த நெல் நெட்டு எங்களுக்கு எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. நாங்கள் போய் கடைக்காரர் கேட்கும்போது அவங்க கோதாவரி நெல் தான் நாங்கள் வாங்கி விட்டோம், இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் ஊரியா போடுங்க, உரம் போடுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து விற்கிறதுக்கு நெல் நெல்ல, எல்லாம் சாப்பாட்டுக்கு நெல் நடுறோங்க. எல்லாம் சாப்பாட்டுக்கு போடும்போது இந்த உடம்புக்கு தான் இதாகுது இந்த நெல் சாப்பிட்டு. இந்த நெல் நாங்கள் எந்த யூரியா போட்டாலும் போட்டது அப்படியே தான் இருக்குதே தவிர கொஞ்சம் கூட வளர கிடையாது. 2 மருந்து அடிச்சிட்டோம். குத்து கட்டுற ஒரு குருணையும் போட்டாச்சு, ஊரியாவும் போட்டாச்சு, உரமும் போட்டாச்சு. எத்தனை தரம் என்ன போட்டாலும் நீங்கள் யாருமே வந்து பார்க்க கிடையாதுங்க. பார்க்காமலே அங்கேருந்துக்கிட்டே ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க. புயல் மழை காரணமாக திருமழிசை சிட்கோ தொழிற்பேட்டையில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. வெஞ்சல் புயல் மழை காரணமாக சென்னை அடுத்த திருமழிசை பகுதியில் செயல்படும் சிட்கோ தொழிற்பேட்டையில் மழைநீர் சூழ்ந்து தீவு போல் காட்சியளிக்கிறது. இப்பகுதியில் செயல்படும் 500க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளில் 40 தொழிற்சாலைகளில் மழைநீர் புகுந்துள்ளதால் உற்பத்தி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தொழிற்சாலைகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. திருமழிசை பேரூராட்சி ஏற்பாடு செய்திருந்த முகாமில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அங்கு தங்கியுள்ள மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னை அடுத்த திருமழிசை பேரூராட்சியில் மழைநீர் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து 20 ஆண்கள், 25 பெண்கள், 10க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் என 60க்கும் மேற்பட்டவர்களை திருமழிசை பேரூராட்சி ஏற்பாடு செய்திருந்த சமுதாய கூடத்தில் அதிகாரிகள் தங்க வைத்துள்ளனர். இந்நிலையில் தொடர் மழை பெய்து வருவதன் காரணமாக முகாமாக செயல்படும் சமுதாய கூடத்தில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் முகாமில் தங்கியுள்ள மக்கள் என்ன செய்வது என அறியாமல் திகைத்து வருகின்றனர். திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையார் திருக்கோவிலில் அமைந்துள்ள 9 கோபுரங்களும் மின்னொளியால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கின்றது. திருவண்ணாமலையில் அமைந்துள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா வருகின்ற 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தீப திருவிழாவை முன்னிட்டு திருக்கோவிலில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் போது வீதி உலா வரவுள்ள வாகனங்கள், விமானங்களுக்கு பழுது பார்க்கும் வண்ணம் தீட்டும் பணிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோபுரங்களை தூய்மைப்படுத்தும் பணி உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து நவ கோபுரங்களை தீயணைப்பு துறையினர் தண்ணீர் பீச்சி அடித்து தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதன் பின்னர் நவ கோபுரங்களுக்கு மின்விளக்குகள் பொருத்தும் பணி கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் அமாவாசையொட்டி திருக்கோவில் நவ கோபுரங்களும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கின்றது. பொன்னேரியில் மழைநீர் வீட்டிற்குள் புகுந்ததை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கொட்டி தீர்த்த கனமழையால் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் மந்தகதியில் பாதாள சாக்கடை பணிகளை மேற்கொள்ளும் நகராட்சி நிர்வாகத்தின் மெத்தன போக்கு காரணமாக வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து கலைய செய்தனர். தொடர்ந்து ஜேசிபி இயந்திரம் வரவழைக்கப்பட்டு கால்வாயில் உள்ள அடைப்பு அகற்றி மழைநீர் வெளியேற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே மழைநீர் வீடுக்குள் கடைகளுக்குள் புகுந்ததால் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் தண்ணீரில் நனைந்து பாழாகியுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூரில் காற்றுடன் சேர்ந்து பெய்த கனமழையில் சாலை ஓரம் இருந்த மரம் சாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் ஆட்சியர் அலுவலகம் செல்லும் குண்டு சாலை பகுதியில் காற்றுடன் சேர்ந்து பெய்த கனமழை காரணமாக பெரிய மரம் ஒன்று சாலையில் விழுந்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் கடலூர் புதுச்சேரிக்கு இடையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் கடலூர் ஜட்ஜ் பங்களா அருகில் மரம் விழுந்த நிலையில் உடனடியாக அங்கு வந்த நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் சாலையில் கிடந்த மரத்தினை ஜேசிபி இயந்திரம், மரம் அறக்கும் இயந்திரம் மூலம் அப்புறப்படுத்தினர்.
மேலும் விழுந்த மரத்தினால் அப்பகுதியில் மின் வயர்களும் அறுந்து கீழே விழுந்ததை அடுத்து உடனடியாக அங்கு வந்த மின் பணியாளர்கள் அதனை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் குடியிருப்பு முன்பு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்ட நரிக்குறவர் இன மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் பகுதியில் ஏராளமான நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஊசி, பாசி, மாலை உள்ளிட்டவைகளை விற்பனை செய்து வரும் நிலையில் இவர்களால் சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டு வருவதாக அவ்வப்போது புகார்கள் வந்துள்ளது. இந்த நிலையில் குற்றாலம் பகுதியில் சுற்றுலா பயணிகளை தொந்தரவு செய்யும் நரிக்குறவர் இன மக்களை அந்த பகுதியில் விற்பனை செய்யக்கூடாது என காவல்துறையினர் கூறியதாக கூறப்படுகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்து ஏராளமான நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தென்காசி மாவட்ட ஆட்சியர் குடியிருப்பு முன்பு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. இதனைத் தொடர்ந்து தென்காசி காவல்துறையினர் மற்றும் வட்டாட்சியர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இனி வருவது வானிலை செய்திகள். புயல் கரையை கடந்தும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், புதுச்சேரி ஆகிய பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், சேலம், நாமக்கல், திருச்சி, அரியலூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை போன்ற பகுதிகளுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், நாகப்பட்டினம், திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, காரைக்கால் பகுதிகளுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாளை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இனி வருவது உலக செய்திகள். அமெரிக்காவில் FBI இயக்குநராக இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரை ட்ரம்ப் நியமனம் செய்துள்ளார். அமெரிக்கா ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் ஜனவரி 20 பதவியேற்க உள்ள நிலையில் தனது மந்திரி சபையில் இடம்பெறும் மந்திரிகள் மற்றும் பல்வேறு உயர் பதவிகளுக்கான நபர்களின் பெயர்களை அறிவித்து வருகிறார். இதில் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் பலர் இடம்பெற்றுள்ளனர். அந்த வகையில் அமெரிக்க புலனாய்வு அமைப்பான FBI இயக்குநராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த பென்டகன் அதிகாரி காஷ்யப் பட்டேல் என்பவரை ட்ரம்ப் நியமனம் செய்துள்ளார். இதுகுறித்து ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஷ்யப் ஒரு சிறந்த வழக்கறிஞர் மற்றும் புலனாய்வு அதிகாரி ஆவார். அமெரிக்காவிற்கு முன்னுரிமை என்பதை தனது கொள்கையாக கொண்ட அவர் ஊழலை எதிர்த்தும் நீதியை காக்கவும் அமெரிக்க மக்களை பாதுகாக்கவும் உழைத்து வருகிறார் என்றும் தெரிவித்துள்ளார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். லக்னோவில் நடைபெற்று வரும் ஷையத் மோடி நினைவு சர்வதேச பேட்மிண்டன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் லக்ஷ்யா சென் முன்னேறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாவட்டம் லக்னோவில் ஷையத் மோடி நினைவு சர்வதேச பேட்மிண்டன் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று நடைபெற்ற ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் ஜப்பானின் ஷோகோ ஒகோவாவுடன் மோதினார். இந்த போட்டியில் 21-8, 21-14 என்ற நேர் கணக்கில் லக்ஷ்யா சென் ஷோகோ ஓகாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இதனையடுத்து லக்னோவில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் சிங்கப்பூரில் ஜான்சன் டெக்கை எதிர்கொள்ளவுள்ளார். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். எல்லை பாதுகாப்பு படை எழுச்சி தினம் வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி. சென்னை கொளத்தூரில் நடைபெற்று வரும் நிவாரண பணி நேரில் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அடுத்த பருவமழைக்குள் தண்ணீர் தேங்காத சூழல் நிச்சயம் ஏற்படுத்தி தருவோம், அமைச்சர் சேகர் பாபு உறுதி. சென்னையில் இருந்து பெங்களூருக்கு 36 பயணிகளுடன் வந்த தனியார் பேருந்து திருப்பத்தூரில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. புதுச்சேரியில் நகராமல் நிற்கும் பெஞ்சல் புயல், பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கு எச்சரிக்கை.
புயல் கரையை கடந்தும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அமெரிக்காவில் புதிய FBI இயக்குனர் நியமனம். இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரை நியமனம் செய்தார் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப். லக்னோவில் நடைபெறும் சையத் மோடி நினைவு சர்வதேச பேட்மிண்டன் போட்டி. இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இந்தியாவின் லக்ஷயா சென். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.